இப்போது நம்ம மறுபடியும் ஜோக் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டுருங்க இல்லையா. அதை நான் ஃபஸ்ட்டு ஜோக்கு பயங்கரமான ஜோக் பார்க்க போகிறேன். செம காமெடியாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிய பியூட்டி பார்லரில் அக்காவை போய் பார்த்துட்டு அவர் கையில் ஐஃபோன் 7 பாக்ஸு ஐஃபோனோட பாக்ஸ் எடுத்துன்னு போய் வச்சுக்கின்னு அவர் கையில் பார்லர் அக்காவுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாராம். கிஃப்ட்டு கொடுக்கும்போது அந்த அக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நோக்கியா 1100 ஃபோன் இருக்குதான். அக்கா பேந்த முழிக்கிறாங்களாம். இப்படி பேந்த முழிக்கிறாங்க. மாப்பிள்ளை எரிச்சலோடு சொன்னாராம், இப்படி தானே எனக்கு இருந்திருக்கோம், நீங்கள் பாட்டுக்குன்னு பட்டி பார்த்து அமுச்சு விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரியானுக்கு அப்படி இல்லை இது அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பயங்கரமான அப்படி அல்டிமேட். எல்லா மாப்பிள்ளைக்கும் இப்படி தான் இருந்திருக்கோம். ரேங்க போட்டு தீட்டிட்டு எடுத்துன்னு வந்துருப்பாங்க. அடுத்து, சார் என் பொண்டாட்டியை காணோம். ஐயோ காணோம் சார். யோ இது போஸ்ட் ஆஃபீஸியா அப்படின்றாங்க. ஐயோ சந்தோஷத்தில் எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஹாப்பி தானே ஒய்ஃப் காணோன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தான். கணவன் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பாட்டில் மாறுதல் தெரியுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்களோட முடி வெளுத்து போயிருக்கும். அதனால் அந்த ஜோக்கு அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா பார்த்த ஜோக்கை திருப்பி பார்த்தா நம்மளுக்கு மாதிரி கேண்டால நான் சொல்கிறேங்க. நம்ம அப்போ அடுத்த ஜோக்கு போவோம். ரவையை கிண்டி பக்கத்தில் கொஞ்சம் சர்க்கரையை வச்சா அது சாதாரண நாள். சர்க்கரையை அதில் போட்டு கிண்டினா அது கல்யாண நாளாம். கேசரி கிண்டுறதுனால அது கல்யாண நாள் அப்படி சொல்கிறாங்க. திருமணமான ஆணின் உண்மை வாக்குமூலம். நான் தினமும் என் மனைவியின் ராசி பலன் பார்த்து தான் என்னோட நாள் எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வேன். அதை பார்த்தா தெரிஞ்சிருமாண்ணா? நம்மளுக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜோக்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்தது, கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சண்டையின் போது கணவன், உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினச்சிடாதேன்னு சொல்கிறாரு. மனைவி, பொய் சொல்லாத, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது 6 பேரோட வந்தேன். நிச்சயம் பண்ணும்போது 100 பேரோட வந்தேன். தாலி கட்டும்போது 500 பேரை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு தனியாக வந்திருக்கேன் பார்த்தியா, இப்போ புரியுதா யார் தைரியசாலின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். வீட்டிலேருந்து ஒருத்தர் நம்ம வீட்டில் தங்குறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எல்லாருமே அது பாராட்டக்கூடிய விஷயம். பெண்கள் இதை நான் மதிக்கிறேன். இந்த ஜோக்கை இது ஒரு ஜோக்காக பார்த்தாலும் உள்ள ஒரு கருத்து இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அடுத்து, குழந்தையை அம்மா நீண்ட நேரம் திட்டிக் கொண்டிருந்தாள். அது குழந்தைய அல்ல என புரிந்து கொள்பவனே உண்மையான புத்திசாலி கணவன். குழந்தை ரொம்ப நேரம் திட்டின்னு இருந்தாங்களா, இவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறாரு. அவர் குழந்தை இல்லை, நம்மளை தான் திட்டுறதுன்னு புரிந்து கொள்வது உண்மையான புத்திசாலி கணவனா. உண்மைதான், கரெக்டாக நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாமே இருக்கும். இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாக தான் இருக்குமா. நல்ல ஒரு வாசகம். நம்ம ஜோக்கை பார்த்துட்ருக்கோம். இந்தமாரி வாசகத்தை பார்க்கறதுக்கு வரலன்னு நீங்கள் சொல்லிட்டு நம்ம அடுத்து ஜோக்கு போயிடலாம். இப்போ தானேடா புரியுது இந்த கடவுள் ஏன் இந்த காது 2லேயும் ஏன் இங்கே வச்சாருன்னு. இந்த காது ரெண்டும் இல்லைன்னா இந்த மாஸ்க் எங்கே போய் மாஸ்க் மாட்டுறது. வாயை கையால் போத்திட்டு இருந்திருக்கும். மாஸ்க் மாட்டுறதுக்கு தான் காதை ஃபிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாரு. இப்படி சோகமாக சொல்கிறாரு. மாஸ்க் மாட்டுறதுக்காக காது 2 கடவுள் இங்கே படித்தார். மாஸ்க்கு தான் இந்த காது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி படித்தாங்க. ஐயோ கடவுளே. ஓகே தேங்க்யூ டு ஆல். இதோட வீடியோ முடியுது. பாய்.